நம் இல்லத்திலும் பெருமாளுக்கு ஏதோ ஒண்ணு சமர்ப்பிக்கிறோம்னா ஏனோதானோன்னு பண்ணக்கூடாது. அந்த பெண் எவ்வளவு பார்த்து பார்த்து திருவோண விரதத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கா பாருங்க. செந்நெல் அரிசி, அரிசி இருக்கே அது செந்நெல்லில் இருந்து வந்த அரிசி. அது என்ன செந்நெல் என்றால் என்னன்னா, அதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். வயல்ல இன்னைக்கெல்லாம் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்றா இல்லையா, செயற்கை உரங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி அதன் மூலம் விளைந்த நெல் இருக்கு பாருங்க, அதுக்குத்தான் செந்நெல்னு பேராம். சிறப்பான நெல். அந்த க்ஷேத்திரமே, அந்த வயலே ஒரு சாரமானதாக எல்லா விதமான அந்த நியூட்ரியன்ஸும் உள்ளதா இருக்குமா. அதுக்கு தனியா நம்ம உரமே போட வேண்டாமா, இயற்கையான உரம் நிறைந்த வயலா. அந்த வயல்ல விளைந்த நெல்லுக்கு செந்நெல் என்று பெயர். அதுக்கப்புறம் அந்த நெல்லேந்து அரிசி எடுத்து அதை சாதமாக வடித்தால் அதற்குத்தான் செந்நெல் அரிசின்னு பேரு. அதை சாதமாக வடித்தேன். அத்தோடு சிறு பருப்பு, இந்த இடத்துல சிறு பருப்பு அப்படின்னா பயத்தம்பருப்புன்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த பயத்தம்பருப்பும் செம்மையான பயத்தம்பருப்பான். ஏன்னா அதே போன்ற வயல்ல விளைந்தது. அப்ப நல்ல அரிசி, நல்ல பயத்தம்பருப்பு, அத்தோடு செய்த அக்காரம். அக்காரம்னா வெள்ளக்கட்டின்னு அர்த்தம். நன்றாக காய்ச்சி திரட்டி எடுத்த வெள்ளக்கட்டி, அதற்குத்தான் செய்த அக்காரம்னு பேரு. அக்காரம்னா வெறும் வெள்ளக்கட்டி, செய்த அப்படின்னா நன்கு காய்ச்சி அடுப்பில் வேக வைத்த வெள்ளக்கட்டி, அதையும் கலந்து. அப்புறம் நறுநெய். நறுநெய் அப்படின்னா நறுமணம் கமழும் வாசனை வீசக்கூடிய நெய், அந்த நெய். அப்புறம் பாலால், அத்தோடு பாலும் சேர்த்தேன். எப்படிப்பட்ட பால்னா நல்ல நல்ல பசுமாடுகள், வள்ளல் தன்மை கொண்ட பசுமாடுகள், தாராளமாக பால் சுரக்கக்கூடிய பசுமாடுகள், பிரதிபலன் எதிர்பார்க்காமல் வாங்க குடம் தரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், அந்த பசுக்களிடம் இருந்து கறந்த பால். அப்போ ஒன்னொன்னுக்கும் எவ்வளவு விசேஷம் பாருங்க. இதை எதுக்கு இவ்வளவு விரிவா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றாருன்னா, நம் இல்லத்திலும் பெருமாளுக்கு ஏதோ ஒண்ணு சமர்ப்பிக்கிறோம்னா ஏனோதானோன்னு பண்ணக்கூடாது. அந்த பெண் எவ்வளவு பார்த்து பார்த்து திருவோண விரதத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கா பாருங்க. செந்நெல் அரிசி, அரிசின்னு சொன்னா அது நல்ல நெல்லிலிருந்து வந்த அரிசியாக இருக்க வேண்டும். சிறு பருப்பு, நல்ல வயல்ல விளைந்த பயத்தம்பருப்பு, செய்த அக்காரம், நன்றாக காய்ச்சி திரட்டி எடுக்கப்பட்ட வெள்ளக்கட்டி, நறு நெய், வாசனை வீசக்கூடிய நல்ல நெய், பால், நல்ல மாட்டிடம் இருந்து கறந்த பால், இவற்றால பிரசாதம் தயாரித்து பெருமாளுக்குன்னு சொல்லி இல்லத்திலே அக்கார விடுசில் சமர்ப்பிச்சா